Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. நான் உங்கள் Dhivya Vijay. So இன்னைக்கு நம்ம வந்து புது விதமான ஒரு எம்ப்ராய்டரி பார்க்க போறோம். நம்ம பண்ற ஆரி எம்ப்ராய்டரியை வச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனா tassels வச்சு ஒரு அழகான டிசைன் நம்ம பண்ண போறோம். இத வந்து நீங்க ஒரு குர்தீஸ்க்கோ இல்லனா ஒரு சல்வாஸ்க்கோ இல்லனா ஒரு ப்ளவுஸ்க்கோ இல்ல பிள்ளைங்களுடைய டாப்ஸ்க்கோ விதவிதமான ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு கூட நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சோ silk thread வச்சு பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ஜும்காஸ் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரியில அந்த silk thread tassels வச்சு என்ன மாதிரி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எப்பயும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குற மாதிரியே ஆனால் பேசிக் செயின் ஸ்டிச்சு தான். ஸோ அந்த பேசிக் செயின் ஸ்டிச்சஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை பாருங்கள். பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் வச்சு தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் தெரியாதவங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்டு ஒர்க் இருக்கும். பேசிக் செயின் ஸ்டிச்சஸை வச்சு எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு புது ட்ரையல் தான் இந்த tassels எம்ப்ராய்டரி. ஸோ இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி அண்ட் சிம்பிள் டிசைன்ஸு. silk thread ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுற tassels வச்சு ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நம்ம ஸ்டெம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம லீஃப் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது ஸ்டிச்சஸ் தான். ஸோ இந்த மாதிரி லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டால் அந்த லீஃபை வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிக்கிறதுக்காக உள்ளது. இது போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரே யூனிஃபார்மாக வரும். ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து லீஃப் டிசைன் போட போகிறோம். இப்போது நம்ம லீஃப் டிசைன் பண்ண போகிறோம். லீஃப் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் பேர் லீஃப் ஃபில்லிங். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஷேப் வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எட்ஜ் பார்ட்லேருந்து பாருங்கள், சரியா எடுத்து சென்டரில் ஒரு நாட்டு, திரும்பவும் ஒரு நாட்டு. ஸோ ரைட் சைட் நூலை சென்டருக்கு கொண்டு வந்து கீழே ஒரு லாக், லெஃப்ட் சைட் நூலை சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு லாக். இதே மாதிரி ரைட் லெஃப்ட் ரெண்டு டைரெக்ஷனும் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஒரு லாக். இது போட போட உங்களுக்கே புரிஞ்சிடும். ரைட் ஒரு செயின், அது சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு லாக். லெஃப்ட் சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு லாக். திரும்பவும் ரைட். அவ்வளோதான். இந்த இடத்துல வர்றதோட லாக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சென்டர் ஒன் லாக். அதே மாதிரி ரைட் சென்டர் ஒன் லாக், லெஃப்ட் சென்டர். இந்த சென்டரில் வந்து ஒரு லாக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு குட்டி செயின். ஸோ இது போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த செயின் வந்து தூக்காமல் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா லாக்குன்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும்.
ஸோ பாருங்கள், இங்கே போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு லாக். ஏற்கனவே போட்டுருக்க செயின் மேலே போட்டு முடிச்சிடுங்க. பிரான்ச்சஸ், லீவ்ஸ் எல்லாம் போட்டோம். இந்த லீஃபில் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இனிமேல் டாசல் ஃப்ளார்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ளார் வந்து டாசல்ஸ் ஃப்ளார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபோக் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஃபோக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட் இருந்தால் ஓகே, நம்ம இந்த அளவுக்கு டாசல்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப இயரிங்ஸ்க்கு பண்ணுற மாதிரி ரொம்ப பெரிய சைஸ் டாசல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்காது. ஸோ அந்த ஹைட்டோட யூசேஜுக்காக நான் இந்த வந்து ஃபோக் யூஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஏன் விரலை வச்சு பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, விரலை வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம ரேப் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து ரிமூவ் பண்ணும்போது டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே வந்து பிரிஞ்சு தந்துடும். ஸோ அதனால் நான் விரல் யூஸ் பண்ணாமல் ஃபோக்கை வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸுன்றது அளவுக்கு கணக்கு கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 50 இல்லைனா 45 to 50 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவனாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல க்ளூ வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டும் வந்து ஒட்டிடுச்சு. இதை அப்படியே எடுத்துருங்க வெளியில். மேலே பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஊசியில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்து நூல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மேலே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பூ கட்டும் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுரும். அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா டேசல்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு இதுக்கு லைட்டாக க்ளூ வச்சு அதை முடிச்சு விட்டுரும். ஸோ இப்போ ஃப்ளார் மாதிரி நமக்கு ஒரு டாசல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த எட்ஜ் பார்ட்டில் ஈவனாக ட்ரிம் பண்ணிப்போம். ஸோ அழகான டாசல்ஸ் ரெடி. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ், ஒரு 3-4 கலர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து டேரெக்டாக வந்து வச்சு எம்ப்ராய்டரி பண்ணலாம். பட் ஒரு லைட்டாக ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக க்ளூ வச்சு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். விதவிதமான டைரெக்ஷன்ஸில் இது வந்து கண்டிப்பாக ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. பட்டு ஒட்டுனா நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நல்லா 5-10 மினிட்ஸ் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இது ஆக்சுவலாக இலையோட பூ இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்.
இதே மாதிரி எல்லா டாசல்ஸையும் நான் க்ரீன் கலர் த்ரெட்டால் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான டிசைன்ஸை வந்து பிள்ளைங்களோட வெஸ்டர்ன் வியர்லேயோ இல்லை சாரீஸ்லேயோ இல்லை குர்த்திஸ்லேயோ போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.